ஆனால் நாங்கள் வந்து நாமக்கல் மேற்கு மாவட்டம் ஆலாமலை பேரூர் கழகத்துலேருந்து வரோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த கூட்டத்தை பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிடும். இன்றைக்கி வந்து இது வந்து நார்மல் நாமக்கல் இல்லை, இன்றைக்கி வந்து தளபதி நாமக்கல். இன்றைக்கி வந்து தளபதி திருவிழா 2026 தளபதி தான் முதலமைச்சராக அமர போகிறாருங்கிறது இந்த கூட்டத்தை பார்த்து மற்ற கட்சியெல்லாம் பயந்துட்டுருக்கு. அந்த கட்சிக்கெல்லாம் ஒன்று சொல்லிக்கிறேன், யாரை பார்த்தும் வந்து யாரும் பயப்படலாம் தேவையில்ல. இந்த பர்மிஷன் கொடுக்கறதுக்கு பயந்துக்கிறது, அதுக்கு பயந்துக்கிறது, இதுக்கு பயந்துக்கிறதெல்லாம் பயப்படலாம் தேவையில்ல. ஒன்று உங்களுக்கு ரிசல்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, அதனால தான் நீங்களாம் பயப்படுறீங்க. ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், 2026 தளபதி உட்கார்றாரு, அதுக்கெல்லாம் நாங்கள் பக்கபலமாக இருப்போம். எப்பவுமே வந்து இதுக்கு மேலே தளபதி தான் முதலமைச்சர். ஆமாம், சொல்லுவாங்க என்ன வேணாலும் சொல்லுவாங்க. அணில் குஞ்சுன்னு சொல்லுவாங்க, என்ன வேணாலும் சொல்லுவாங்க. அணிலை வந்து வீட்டுக்குள்ளே விடுவாங்க, வேறு எதையும் வீட்டுக்குள்ளே விட மாட்டாங்க. அணில் மட்டும்தான். அந்த அணில் குஞ்சுன்னு சொல்கிறாரு பாருங்க ஒருத்தர், அவர் பேர் சொல்ல விரும்பல. அவர் பேர் சொல்கிற அளவு கூட அவர் தகுதி கிடையாது. அவர் தான் இப்போ வந்து அணில் குஞ்சுன்னு அங்கங்கே சொல்லிட்டு இருக்கிறாரு. அவர் வந்து சொல்கிறாரு அவர் புலியாமா, புலியெல்லாம் வீட்டுக்குள்ளெல்லாம் விட மாட்டாங்க. புலி ஊருக்குள்ளே வந்துருச்சுன்னா ஊரடங்கு போட்டுருவாங்க. எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே இருங்க, ஐயோ இவன் வரான் அப்படின்னு சொல்லி ஊருக்குள்ளேயே இருந்துட்டு இதெல்லாம் போலீஸ்காரங்க வனத்துறையெல்லாம் வந்து கூண்டு வச்சு மயக்க ஊசி போட்டு பிடிச்சி கொண்டு போய் எங்கேயோ தூக்கி போட்டு வந்துடுவாங்க. ஆனால் அணில் அப்படி கிடையாது. வந்தால் கூட தான் நம்ம வீட்டில் கொய்யாப்பழம் இருந்தால் கூட இந்தாப்பா சாப்பிடுப்பா அப்படின்னு தான் சொல்லி கொடுப்பாங்களே தவிர, அதே மாதிரி 2026 அந்த அணில் குஞ்சுங்கிற மாதிரி எங்களை தான் வந்து எல்லார் வீட்டுக்குள்ளேயும் விட போகிறாங்க. நாட்டில் வந்து அவரை தான் வந்து சிஎம்மாக உட்கார வைக்க போகிறாங்க. அந்த அணில் குஞ்சுன்னு சொல்கிறீங்களா, சும்மா சொல்லிக்கலாம், என்னவான்னு சொல்லிக்கலாம். அணில் குஞ்சு இவங்க வந்து கொள்கை இல்லாத கூட்டம், இது வந்து சும்மா கூட்டம், ஓட்டாக மாறாது. இந்த கூட்டம் ஓட்டாக மாறுமா மாறாதான்ட்டு ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் தெரியும். 2026 ஏப்ரல் மாதம் மே மாதம் ரிசல்ட் வரும் பார்த்தீங்களா, டிவியில் உட்காந்து பார்த்துட்டு இருப்பீங்களே, அப்போ தெரியும் உங்களுக்கு ஓட்டாக மாறுச்சா மாறலையான்னு. அப்போ உங்களுக்கு தெரியும். நாங்கள் விஜயை பார்க்க வந்திருக்கோம், இப்போ தான் வந்திருக்கோம். அவர் எப்போ வருவாருன்னு அவளோட காத்திருக்கோம். அது அவரை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது, அதனால் வந்திருக்கோம். அவரோட மூவிஸ் எனக்கு ரொம்ப பார்க்க பிடிக்கும், பாட்டெல்லாம் கேட்க பிடிக்கும். அப்புறம் அவர் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். எனக்கு விஜய் அண்ணாரும் ரொம்பவே பிடிக்கும். அவங்க வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க எல்லாத்துக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் விஜய் அண்ணா. இந்த கூட்டம் வந்து 100 ரூபா 200 ரூபா கொடுத்து கூட்டின கூட்டம் இல்லை. இதெல்லாம் வந்து தளபதி முகத்துக்கோசரம் வந்த கூட்டம், தளபதிக்கோசரம் மட்டும் இந்த கூட்டம். ஓகேங்களா? கண்டிப்பாக 2026 கண்டிப்பாக தளபதி தான் ஜெயிக்கிறாரு. நாங்களாம் இருக்கிறோம், தளபதிக்கோசரம் நாங்களாம் இருக்கிறோம். கண்டிப்பாக ஜெயிக்க வைப்போம். கண்டிப்பாக பாஸ், கண்டிப்பாக மாறும். சாதாரண கூட்டம் இல்லை, ஓட்டா மாறுற கூட்டம் தான். அடுத்தவங்க 1000 சொல்லலாம், இந்த கூட்டம்லாம் கண்டிப்பாக ஓட்டா மாறும். நம்பிக்கையாக இருங்க. கண்டிப்பாக 2026 வந்து நம்ம தான் ஜெயிக்கிறோம். நம்ம தான் இந்த முதலமைச்சர் பதவியில் நாங்கள் உட்காரோம். நாங்களாம் இருக்கிறோம் தளபதிக்கு அவசரம். ஓகேங்களா? நிறைய ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, சொல்ல வார்த்தை இல்லை. இல்லை, லோக்கல் தான், இங்கே தான். இல்லை, பார்த்ததில்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம். அதான் சொல்லவே முடியல, அந்த அளவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கண்டிப்பாக அவர் தான் வருவார். நல்லது, எல்லா கொள்கையும் பிடிச்சிருக்கு அவர்கிட்ட இருந்து. அவர் இந்த இதுக்கு வரணும், சிஎம்மாக வரணும். வந்து 2026 அவர் தான் வரணும். அவர் வந்தால் பெண்கள் பாதுகாப்பு எல்லா வசதியும் கொடுப்பாரு, நம்பிக்கை இருக்குது. 2026 வந்து பார்த்தீங்கன்னா டிவிக்கே தான் வின் பண்ணும். ஓகேங்களா? அதாவது வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டாக மாறுன்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து கம்பல்சரி என்ன ஆகும், எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஓட்டு போடுவாங்க. 2026 வந்து பார்த்திங்கன்னா தளபதி தான் வருவார். சரிங்களா? இந்த தளபதிக்காக தான் பார்க்குறக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். காலையில் 7 மணிலேருந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகேங்களா? திருச்சியிலேருந்து வந்துட்டு இருக்காரு.